இந்த ஏரியாவில் இருக்கிறவங்கள இந்த சூழ்நிலை சரியா அண்ணன் கேட்பாக்கா நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு மாதிரி நடந்திருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில், இது முறையா சரியா? இல்லை, நான் முறையெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். இது சரியே இல்லாத ஒரு விஷயம் தான். ஒரு வயசு பொண்ணை ஒருத்தர் தொடுறானா எப்படி தொட முடியும்? பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு எவ்வளோ பாதுகாப்பே மீறி நீ எப்படி உள்ளே போய் ஒரு வயசு பொண்ணை தொடுவேன்? எப்படி போய் அந்த பொண்ணு உனக்கு யாரும் அந்த உரிமை கொடுத்தா? உன் வீட்டில் பொம்பளைங்க இருக்காங்கல்ல, அப்போ உன் வீட்டு பொம்பளைங்களை போய் சீண்டு, அப்புறம் அடுத்த வீட்டு பொம்பளை பிள்ளைங்களை சீண்டு வேண்டிய. அவர் இதே ஏரியாவா? ஆமாம், அந்த நாய் இந்த ஏரியா தான். அந்த நாய் நீங்கள் இருக்கிறது இப்போ நீங்கள் இருக்கிறதும் எங்களை தாண்டி தான் அந்த நாய் போனோம். அவர் கல்யாணம் ஆகி புள்ள எல்லாருமே இருக்காங்க. அவனுக்கு பொண்டாட்டி இருக்கு, பிள்ளைங்க இருக்கு, எல்லாருமே இருக்காங்க. பொண்டாட்டி என்னக்கா 3 அவன் சரியான திருட்டு பயலுங்க. அவன் திருட கேஸ்ல மாட்டுறான் அடிக்கடி. அவனுக்கு அதுதான் வேலையே. திருட்டு கேஸ் அவன் மேலே நிறைய இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் போய் கொள்ளையாச்சு வந்து அந்த கேஸில் மாட்டினான். அடிக்கடி அவனுக்கு அதுதான் வேலையே. அவனுக்கு திருடுறது தான் தொழிலே. பொம்பளை விஷயத்துல பிரியாணி கடை வச்சிருக்காரு ஓனர் அப்படின்றாங்க. ஓனர் என்ன பிரியாணி கடை வச்சிருக்கான்? அந்த மத்திய கைலாஸ் இருக்குல்ல, மத்திய கைலாஸுக்கு பக்கத்தில் அந்த குட்டியாடையில் வச்சு விற்பான் பாருங்க, பிளாட்ஃபார்ம்ல பிரியாணி கடை. இவன் இந்த பொம்பளை பிள்ளை இப்படி நோண்டா இவர்கிட்ட எப்படி போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியும்? ஒரு பொம்பளை பையன் நின்று சாப்பிட முடியுமா? அப்போ அந்த பொம்பளை எதுவும் பண்ண மாட்டேன்னு என்ன நிச்சயம்? உங்க ஆதங்கம் வந்து இது இன்னும் காலேஜ் போற பசங்களுக்குலாம் எப்படி பாதுகாப்புன்னு கேக்குறீங்க? ஆமா, அதுதான் கேட்குறோம். 10 வருஷம் நாங்க 2 பிள்ளைங்களை காலேஜில் சேர்க்க போறோம். படிக்கிற பசங்க எங்க இருந்தோ வந்து படிக்குதுங்க சென்னையில. நாங்க சென்னையில இருந்து வேற ஊருக்கு அனுப்புவோம். இப்போ எங்க பிள்ளைங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க? வயசு பிள்ளைங்களை அனுப்புறோம், என்ன பாதுகாப்புலாம் நாங்கள் வெளியூருக்கு அனுப்ப முடியும்? மெட்ராஸ் வந்து 35 வருஷம் ஆகுது. 35 வருஷத்துல அண்ணா யூனிவர்சிட்டியில் இதுதான் முதல் தடவையே நடந்ததே. இவ்வளோ நாள் அண்ணா யூனிவர்சிட்டியில் பேர் போன இடம். இப்போ மு.க. ஸ்டாலின் ஆட்சியில் தான் இது எல்லாமே நடக்குது. உண்மையிலே தான் சட்டம் ஒழுங்கு சரியில்லை. சட்டம் ஒழுங்கு சரியே கிடையாது. பலமான சட்டம் வேணும். நல்லா கொண்டு வாங்க, நல்ல சட்டமா கொண்டு வாங்க. அந்த அம்மா இருக்கும் போது அந்த அம்மா இருக்கும் போது கூட நல்லா இருந்தது. இந்த மாதிரி பாலியல் தொந்தரவு யாருக்கு இருந்துச்சு? எங்கேயாச்சும் ஒண்ணு, எப்பயாச்சும் ஒண்ணுதான் நடக்கும். இப்ப பாருங்க, வாரம் நடந்துட்டு இருக்கு. கொலை கொள்ளை எல்லாமே நடக்குது. என்ன நடக்காம இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்? எல்லாமே நடக்குது. என்ன 4 வருஷம் ஆகுதா? அந்த 4 வருஷத்துல என்ன நடக்கல? எங்க வீட்டுல 2 பவுன்ல செயினை திருடிட்டு போனாங்க, அத்துன்னு போனாங்க. ரோட்ல போகும்போதே அத்துன்னு போறானுங்க. எப்ப நடந்தது? அது நடந்து 1 வருஷம் ஆகுது. இந்த நேத்து என் தம்பி கோவளம் போறேன், காணத்தூர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட 2 பேர் வழி மடக்கி என் தங்கச்சி பிள்ளைங்க கிட்ட வந்து வழிபறி கொள்ள பண்றாங்க. இது என்ன ஆட்சி நடத்துற? பலமான சட்டம் வேணும்ன்றீங்க? ஆமா, சட்டம் நல்ல சட்டமா. பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பு இல்லாத ஊர் எது இருக்கு சொல்லுங்க? பொம்பளை பிள்ளைங்களுக்கு எங்கன்னா பாதுகாப்பு இருக்கு? ஒரு விஷயம் ஒருத்தரை சொல்லுங்க. பொம்பளை பிள்ளைங்களை எங்களுக்குலாம் பாதுகாப்பா நாங்கள் வாழ்றோம். ஒரு பொம்பளை பிள்ளைங்களை இல்ல, அவர் தான் சொல்றாரு போதை இல்லா நாட்டை கொண்டு வருவோம். என்ன கொண்டு வந்திருக்கா? கஞ்சா ஓடுது, ஊசி போடுறாங்க. என்ன எது பண்ணாம இருக்காங்க? எல்லாம் பண்ணிட்டு ஓடுது. என்னத்த ஒழிச்சு வச்சு? ஒன்னும் ஒழிக்கல. எல்லாமே நடந்தபடியே தான் இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அவன் கஞ்சா போதில் இந்த மாதிரி பண்ணான்னு சொல்றாங்க போலீஸ்காரவங்க. அது ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? அந்த கஞ்சா யார் விற்கிறா? அவன் வாங்குறாள், அவன் அந்த ஆளுகளை காமிக்கணும்ல. இங்க இருக்கா? உங்க ஏரியால இருக்கா? கஞ்சா குடிச்சிட்டு தான் விற்கிறான், பண்ணிட்டான்னு சொல்றாங்க. கஞ்சா போதெல்லாம் பண்ணனான்றாங்க. அந்த கஞ்சா எங்க இருந்து அவனுக்கு எங்க இருந்து வந்துச்சு? அதை கேளுங்க. கஞ்சா ஓடுறாங்களா, அவனை பிடிங்க ஃபர்ஸ்ட். கஞ்சா எனக்கு போதை இல்லாத நாடு கொண்டு வரணும். நீங்க ஒரு விஷயமாவது கொண்டு வந்திருக்கீங்களா? என்ன கொண்டு வந்திருக்கு? போதை இல்லாத நாடு எங்க இருக்குங்க? நேற்று என் தங்கச்சி பிள்ளைங்க கிட்ட செயினை போட்டுருக்காங்க ஆட்டோல போகும்போது. பலமான சட்டம் வேணும். ஆமா, நான் சட்டம் கொண்டு